ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு நெக் மாடல் தான். இது ஒரு ஃபேன்சியான நெக் மாடல். இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் எதுக்கு இந்த நெக் மாடல் வைக்கிறேன் அப்படின்னா, ஒரு லாங் ஃப்ராக்கு, அதாவது அம்பர்லா சுடி, லாங் ஃப்ராக்கு, போட் நெக்கு, வேறு ஏதோ நார்மல் ப்ளவுஸு, இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் சுடிதார், இந்த மாதிரி எந்த ஒரு டைப்பான ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இந்த நெக்கு இந்த மாடலில் நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வைக்கலாம். இப்போ நான் ஒரு லாங் ஃப்ராக்கோட மேல் போர்ஷன் மட்டும்தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதில் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸுக்காகவோ இதுக்காகவோ நான் இதில் இந்த நெக் மாடல் பேட்டர்ன் எப்படி அப்படிங்கிறத மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ 1/2 ஷோல்டர் வச்சுட்டு நம்ம போட் நெக்குக்கு எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணுவோமோ அந்த பொசிஷனில் தான் இப்போ நான் இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா போட் நெக்குக்கு நம்ம கம்மியாக வைப்போம். இது 6 இன்ச்சு நான் இறக்கி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த நெக்கோட மாடல் உங்களுக்கு மேலே இன்னொரு நெக்கு வச்சு நம்ம கவர் பண்ணுற மாதிரி வரும். அதனால் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்வலாக எப்போவுமே ஒரு போட் நெக்குக்கு நம்ம என்ன அளவு வைப்போமோ அந்த அளவு தான் வச்சுருக்கேன். போட் நெக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3.5 இன்ச்சு, அந்த அளவுக்கு 4 இன்ச்சு அந்த அளவுக்கு தான் வைப்போம். ஆனால் நான் இதில் 6 இன்ச்சு வச்சுருக்கேன். பேக் நெக்கு யூஸ்வலாக எப்பவும் போல் நம்ம கம்மியாக தான் வச்சுருக்கேன். இது ஒரு நெட்டு கிளாத்துக்கு, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ஒரு நெட் கிளாத்துக்கு உள்ள லைனிங் நான் எல்லோ கொடுக்குறேன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எல்லோ மேலே தெரியும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நமக்கு இருக்கும். சேம் மெட்டீரியல்லே லைனிங் கொடுத்தீங்க, சேம் கலர்லேயே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நெட்டினுடைய அந்த டிசைன்ஸ் தெரியாது. அதனால் நம்ம கான்ட்ராஸ்ட் கலரில் வைக்கிறோம். இப்போ பேக் நெக் நம்ம ஜிப்பு வச்சு ரெடி பண்ணிக்கலாம். அதை யூஸ்வலாக எப்பவும் போல் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பேக் நெக் நம்ம கட் பண்ணியாச்சு. அது நார்மலாக ஷார்ட்டாக தான் நெக் வச்சுருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டெப்த்தாகவே நான் வெட்டியிருக்கேன். அதாவது ஒரு சுடிதாராக இருக்கட்டும், ஒரு வேறு ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸுனால் நம்ம எந்த அளவுக்கு லோவாக போடுவோமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரண்ட் நெக் நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது ஒரு அகலமான ஒரு ரவுண்ட் நெக்கு. இப்போது மேலே நீங்கள் என்ன கலர் கிளாத் வைக்கிறீங்களோ அந்த கிளாத்துக்கு ஒரு லைனிங் கிளாத் ரெடி பண்ணிக்கோங்க. அது ஆம்ஹோல் சைடு நான் எக்ஸஸாக தான் விட்டுருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ போட் நெக்கோட அளவு எவ்வளவோ அந்த அளவை மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 இன்ச்சு கீழே இறக்கி நான் இன்னொரு மார்க்கிங் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த நெக் மாடல் நிறைய ஷேப்பில் உங்களுக்கு வரும். வளைஞ்சு கீழே ஆம்ஹோலுக்கு கீழே வர்ற மாதிரி வரும், நெக்குக்கிட்ட வர்ற மாதிரி வரும், அதனுடைய ஷேப்பே வேறு மாதிரி. இந்த மாதிரி நிறைய மாடலில் நீங்கள் பார்த்தீங்க, நெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் மாடலில் தைக்கிற டிசைன்ஸ் நிறையா இருக்கும். இதுவே காலரில் அந்த மாதிரி நிறையா இருக்கும். இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கிறது சும்மா நெக்குக்கிட்ட மட்டும் கவர் பண்ணுற மாதிரி தான். இதே மெத்தடில் தான் இந்த மாதிரி வர எல்லா நெக்குமே நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இப்படி கீழே ரவுண்ட் பண்ணியும் போட்டுக்கலாம், மேலே ரவுண்ட் பண்ணியும் போட்டுக்கலாம். அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்குக்கு நமக்கு ஒரு கேப் மட்டும் தெரியும். அது மேலே ஒரு கிளாத்து, கீழே ஒரு கிளாத்து. கொஞ்சம் இப்போ பக்கமாக பார்த்தீங்க ஆரிய ஒர்க் ப்ளவுஸு, வேறு சுடிதாரு, இந்த மாதிரி இதுக்கு எல்லாமே இந்த மாதிரி நெக் டிசைன் நம்ம நிறையா பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிறது ஒரு கிளாத்து, மேலே இருக்கிற ஒரு கிளாத்து, சென்டரில் நமக்கு ஒரு கேப்பு தெரியும். அதாவது போட் நெக் கழுத்தை ஒட்டி வரும், கீழே இருக்க லோ நெக் நார்மலான அளவுக்கு வரும். இடையில இருக்க கேப் உங்களுக்கு அது ஒரு டிசைனாக உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இதில் கட் பண்ண வேண்டிய இது ஒரே ஒரு லைனிங் மட்டும்தான். நான் எந்த அளவுக்கு நம்ம நெக்குனுடைய உயரம் வச்சுருக்கோமோ அந்த இதுக்கு மட்டும்தான் நான் கட் பண்ணியிருக்கேன். வேறு இதில் ஸ்பெசிஃபிக்காக கட் பண்ணுறதுக்கு வேறு எந்த இதுவும் இல்லை. நெக்கோடைய டெப்த்து அதுக்கு மேலே மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு லைனிங் கிளாத்தில் ஒரு நெக்கு வெட்டியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ இதை நம்ம பைப்பிங் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். யூஸ்வலாக அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே நீங்கள் எப்போவுமே ஸ்டிச் பண்ணுறது தான். ஏன்னா ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நார்மலாக ஒரு காலர் சுடிதார் எப்படி தைக்கிறோம், ஒரு போட் நெக் எப்படி தைக்கிறோம், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும்போது அதே சேம் மெத்தடில் தான் இதையும் நம்ம தைக்க போகிறோம். இப்போ இது உள்ளே மேலே வைக்கிற கிளாத்து, நான் உள்ள நெட் கிளாத்து, அதுக்கு உள்ள லைனிங் எல்லோ வைக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் இதில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஜிப்பு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க.
போட் நெக் ப்ளவுஸுக்கு கூட நீங்கள் இந்த நெக்கை ட்ரை பண்ணலாம், சுடிதாருக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ இது வந்து பைப்பிங் வைக்கிறோம். கிராஸ் பீஸ் இது ஒன் சைடு வந்து மடித்து தைச்சிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் மடித்து தைச்சா அது எப்படி வச்சு பொசிஷன் பண்ணி தைக்கணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து வச்சு அட்டாச் பண்ணதுக்கப்புறமா அந்த ஓரம் வந்து நீங்கள் மடித்து அடிச்சுக்கலாம். எப்போவுமே அந்த பிசுறு வந்து லைனிங் பக்கம் ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி வைங்க. ஏன்னா நீங்கள் மேல் பக்கம் பார்த்து வச்சிங்க அப்படின்னா நீங்கள் அது திருப்பும்போது பிசுறு வந்து மேலே தெரியும். அந்த கன்ஃபியூஷனுக்கு தான் சொல்கிறோம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பிசுறு மடித்து அடிக்காமையே ஒரு கிளாத்தை வச்சு தைச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பிட்டு அந்த இதை வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிளாத் அட்டாச் பண்ணிவிட்டு மேலே கீழே 2 பக்கமுமே நான் வந்து லைனிங்கும் மெயின் கிளாத்தும் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம இதை அடித்து திருப்பிக்கலாம். திருப்பும்போது ஏதோ இந்த மாதிரி எப்படி உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் இதை திருப்பிக்கலாம். இப்போ அதில் வந்து நீங்கள் த்ரெட்டு வச்சு உள்ளே அது பைப்பிங் மாதிரி மடித்து தையல் போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் அதே மாதிரி கவர் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. டபுள் ஸ்டிச்சும் கூட ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு 2 ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட்டு வந்து யூஸ்வலாக நீங்கள் நெக்கை அடித்து திருப்பி அதை எப்பவும் போல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பேக்கும் அதே மாதிரி அடித்து திருப்பி ஜிப்பு வச்சுக்கலாம். கீழ் பொசிஷன் வந்து நீங்கள் என்ன வேணாலும் இது கீழே வைக்கிறது வந்து நீங்கள் அம்பர்லா அல்லது ஃப்ரில்லு வைக்கிறது எந்த மாதிரி மெட்டீரியல் எந்த மாதிரி மாடல் வேணுனாலும் நீங்கள் வந்து இதுக்கு பாட்டம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் தைக்கிறது வந்து வெறும் டாப் போர்ஷன் மட்டும்தான். இந்த பைப்பிங் எல்லாமே கூட நீங்கள் திருப்பிக்கலாம். உங்களுடைய இது ஒரு மெத்தடு மட்டும்தான் நான் இதில் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஒரு இது ஸ்டிச் பண்ணும்போது அதில் வந்து அது பேசிக்காக அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இதில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணி தைக்கும்போது அதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் உங்களால் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே அந்த எக்ஸ்ட்ராவாக அட்டாச் பண்ணுற அந்த ஒரு போர்ஷனை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதில் இருக்க லைனிங் அளவுக்கு நம்ம எக்ஸஸாகவே கிளாத் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பாடியில் அட்டாச் பண்ணினதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே கட் பண்ணிவிட்டு பத்தாமல் போச்சு அப்படின்னா அது தைக்க முடியாது, அது ஃபினிஷிங் நல்லா வராது. அதனால் எக்ஸஸாக இருக்க மெயின் கிளாத்தை மட்டும் கட் பண்ணுங்கள். லைனிங்கில் வந்து நீங்கள் கட் பண்ண வேண்டாம். அதை அட்டாச் பண்ணினதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ரைட் சைடு ராங் சைடு பார்த்துக்கோங்க. இது எப்படி இந்த வீடியோவில் வந்து இந்த நெட்டு இருக்கும்போது நம்ம எப்படி அடித்து திருப்புவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா நெக்கு அடித்து திருப்பிட்டு நீங்கள் அப்படியே திருப்பும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிசுறு கட் பண்ணி விட்ட பிசுறு வந்து உங்களுக்கு தெரியும். அந்த பிசுறு தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த நெட்டில் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக கிளாத்தை விட்டு கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் ஃபோல்டிங் பண்ணி தைச்சிட்டு அப்புறம் படிமான தையல் போட்டு திருப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நெக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அந்த பிசுரெல்லாம் வந்து உங்களுக்கு வெளியே தெரியாது. சிசர் கட் சின்னதாக போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அதை டேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து கிளாத்து விடலாம். ஆனால் ரொம்ப விட்டாலும் அந்த பக்கம் அந்த பிசுறு தெரிகிற மாதிரி ஆயிரும். அதனால் அந்த ஸ்டிச்சுக்குள்ளே வர்ற அளவுக்கு நீங்கள் அதை ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெக்கு வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும்.
இதுக்கு மேலே நீங்கள் டபுள் ஸ்டிச் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் இதுக்கு ஏதாவது பைப்பிங் கொடுத்து டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் பைப்பிங் கொடுத்துக்கலாம். இப்போ உள்ளே வந்து நான் லைனிங் வந்து எல்லோ கொடுத்துருக்கேன், மேலே நெட்டு வந்து உங்களுக்கு சாண்டில் கலர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெக்குக்கிட்ட வந்து அந்த பிசுரெல்லாம் வந்து உங்களுக்கு வெளியே தெரியாது, பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் அவுட்டரெல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேல் போர்ஷன் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு மேலே ஆர்ம் ஹோல்கிட்டையும் ஷோல்டர்கிட்டையும் மட்டும் நீங்கள் தையல் போட்டிங்கன்னா போதும், வேறு இடத்துல எதுவுமே வந்து நீங்கள் தையல் போட தேவையில்லை. ரெண்டுனுடைய ஷோல்டரையும் ஒன்றா வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்கு வந்து எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நல்லா அதை பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆர்ம் ஹோல் சைடு நீங்கள் திருப்பி தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எக்ஸஸாக இருக்க கிளாத்தை நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டபுள் சைடும் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நீங்கள் வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு டபுள் இது இருக்க மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் நெக்கு போட் நெக் ஷேப்லேயும் இருக்கும், அதே மாதிரி உள்ளே இருக்க நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து இப்போ நான் வந்து லாங் ஃப்ராக், அதாவது அம்பர்லா டைப்பில் இதுக்கு வந்து மேல் பக்கம் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு சுடிதாருக்கும் இந்த நெக்கு கொடுக்கலாம், காலர் நெக்கு எதுக்குன்னு வேணாலும் இந்த மாதிரியான மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.